தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவர்கள் தங்க நகைகள் அணியலாமா? கிறிஸ்தவர்கள் தங்க நகைகள் அணியலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிறிஸ்தவத்தில் சிபிஎம் பெந்தகோஸ்தே இந்த வெள்ளை சேலை, வெள்ளை ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பாங்க. இவங்க சிபிஎம் பெண்டிகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டாங்க. அதே போன்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, இந்த 2 சபைக்காரர்களும் தங்க நகைகள் அணிய மாட்டார்கள். தங்கம், வெள்ளி உள்ளிட்ட எந்த நகையும் அணிய மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை துதிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். தங்க நகைகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தங்க நகை அணியலாமா? அதாவது வெள்ளை சேலை, வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஜாக்கெட்டு, வெள்ளை பேண்ட்டு இதெல்லாம் போட்டாலே இது சிபிஎம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு காதில் மூக்கில் செயின் தோடுலாம் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க செவன்த் டே சபைக்காரவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வேணால் ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்கு வேண்டுமானால் இந்த தங்க நகைகள் அணியாமல் இருக்கலாம். ஆனால் தங்க நகைகள் பொதுவாக கிறிஸ்தவர்கள் அணியலாமா அப்படிங்கிற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது அனைத்து உயிரினங்களும் படைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாப்புல, அனைத்துக்கும் நீங்கள் தான் தலைவர், அனைத்தையும் ஆளுங்கள், அனைத்து உயிரினங்களையும் ஆளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை. அதனால் நல்லா அனுபவிங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அது புல் பூண்டுகள், காய்கறிகள், பழங்கள்னாலும் இருந்தாலும் நல்லா பறித்து நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி அந்த மீன், ஆடு, கோழி, நண்டு இந்த மாதிரி உயிரினங்கள் இருந்தாலும், புறா எதாக இருந்தாலும் நல்லா அடித்து நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறார். ஆக இந்த உயிரினங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆக மனிதர்கள் அதை அனுபவிக்கணும். மனிதர்கள் நல்லா அனுபவித்து சந்தோஷமாக செழிப்பான வாழ்க்கை வாழணும், ஆண்டவரை துதிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இதில் இயற்கை வளத்தில் பார்த்திங்கன்னா தங்கமும் ஒரு இயற்கை வளம், மண்ணில் இருந்தால் கிடைக்கிது. அதனால் தங்க நகைகள் அணிவது தப்பு கிடையாது. அதில் வெறித்தனமாக இருக்கக்கூடாது. இந்த கிலோ கணக்கில் தங்க நகை போட்டு வருவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்க நகைகள் அனுபவிச்சுக்கலாம், அணிந்து கொள்ளலாம். அதில் எதுவும் தப்பே கிடையாது. எந்த இடத்துலையும் பைபிளில் தங்க நகை போடக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, நகைகள் அணிவதை விட நல்ல முத்துக்களான நல்ல பண்புகளை அணிந்து கொள்வது நலம் சொல்கிறாங்க. ஆக நல்ல பண்புகளோடு தங்க நகைகளை அணிந்து கொள்ளலாம், வெள்ளி நகைகள் அணிந்து கொள்ளலாம், பிளாட்டினம் நகைகள் அணிந்து கொள்ளலாம், வைர நகை கூட போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆக கிறிஸ்தவர்கள் தங்க நகைகளும் அணிஞ்சிக்கோங்க, நல்லா அனுபவிங்க, செழிப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய பேச்சிலும் மூச்சிலும் செயலிலும், நீங்கள் நடக்கும்போதும் தூங்கும்போதும் படுக்கும் போதும் உட்காரும் போதும் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு.